ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் வாக்கை மதித்து நான் சொல்றதை கேட்க வந்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நீ மனசுல என் மேல வச்சிருக்க அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கைக்காகவே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லபடியாக செஞ்சு தரப்போறேன். உனக்கான ஆறுதலை கொடுப்பதோடு நிறுத்திடாம உன் வாழ்க்கைக்கான ஒரு மாற்றத்தையும் நான் கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ என்ன எதிர்பார்க்கிற, எதை உனக்கு வரமாக கொடுத்தால் உன் வாழ்க்கை அழகாக மாறும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கான வரத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நோக்கத்தோட இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ அடுத்தவங்களுக்கு எதை கொடுக்கணும்னு நினைச்சாலும் உன்னுடைய அன்பையும் நம்பிக்கையும் முழுசா கொடு. அது ஆயுள் முழுவதும் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அல்லவா. வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எப்போதும் தெளிவா புரிஞ்சிடாது. நீங்க அதை பார்க்கறதுக்கான மனநிலையோட இருந்தாதான் ஏன் நடக்குதுன்ற விவரம் தெளிவா புரிய வரும். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை பார்க்கும் கண்ணோட்டம் சரியாக இருந்தாலே நம்ம வாழ்க்கையில எல்லாமே சரியா நடக்குதுன்ற நம்பிக்கை வந்துடும். நீ உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி சமாளிக்கணுன்ற தெளிவை இந்த வராகி அம்மா மெதுவாக உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன். நீயே தேவையில்லாம அதையும் இதையும் தப்பா யோசிச்சு மன குழப்பங்களுக்கு இடம் கொடுத்திராதே. நான் உன் முன்னால வந்து உனக்கான சரியான பாதையை நிச்சயமாக காட்டுவேன். இந்த வராகி அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் செல்லமே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்திக்கிட்டு தான் இருப்பேன். நீ எப்போதும் தைரியமா இருந்தீனா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். இப்போ உன் மனசு சோர்ந்து போய் நீ உடஞ்சு போய் உக்காந்து இருக்கிறத பார்த்துட்டு தான் ஏதாவது ஒரு வழியில உனக்கு உதவி செஞ்சிடலாம். ஆள் இல்லாம அக்கறை காட்ட ஒருத்தரும் இல்லாம அனுசரணை காட்டக்கூட யாரும் இல்லாம தனியா நீ தவிக்கிறத பார்த்துட்டு உனக்கு துணையா இருக்க ஓடோடி வந்திருக்கேன் என் செல்லமே. இப்போ நீ அனுபவிக்கிற கஷ்டம் ஒன்றும் உன் வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை. நீ இழந்ததை விட உனக்கு அழகான சிறப்பான வாழ்க்கைய இந்த வராகி அம்மா நிச்சயமா அமைச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில நடந்த அனுபவங்களையும் உனக்கு அமைஞ்ச கஷ்டங்களையும் நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே நின்று போயிடாதே என் செல்லமே. நீ முன்னால முன்னேறி போறதுக்கான விஷயங்கள்ல கவனம் செலுத்து. அமைதியா நேர்மையா நீ நடந்து போகும்போது நானும் உன் கூடவே வந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு உன் கூட உனக்கு துணையாக யாரும் இல்லைன்னு தானே யோசிக்கிற. எப்பவுமே ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ கஷ்டப்படும் போது உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா கஷ்டம் தீர்ந்து நீ வாழ்க்கையில ஜெயிச்சு உயர்ந்த நிலையை அடையும் போது இந்த உலகமே உன் கூட வந்து உனக்கு துணையா ஆதரவா நிற்கும். எப்போதும் நீ யாரையும் எதிர்பார்க்காத. நீ கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நல்லா சந்தோஷமா இருந்தாலும் சரி, இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட இரு. நீ நினைச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கதான் போகுது. உன் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வச்சுட்டு இந்த வராகி அம்மாவை சொல்வதின் வார்த்தைகளை நீ கேட்கும்போது உன் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தருவேன் என் செல்லமே. இப்போ உனக்கு தேவை அறிவுரை அல்ல. எதையும் யாரை பத்தியும் யோசிக்காம நீ வாழ்க்கையில என்ன செய்யணுன்றதை யோசிச்சாலே நான் உனக்கான நல்ல வழியை காட்டுருவேன். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான்னு அடுத்தவங்க தப்பையும் அடுத்தவங்க வாழ்க்கையில இருக்க குறைகளையும் அலசி ஆராய வேணாம். ஏன்னா நல்லவங்க ஒருபோதும் அப்படிப்பட்ட செயல்களை செய்ய மாட்டாங்க. அடுத்தவன் குற்றத்தையும் குறையையும் விமர்சனம் செய்பவர்கள் கண்டிப்பா நல்லவர்களா இருக்க மாட்டாங்கன்றத உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ யாரை பத்தியும் யோசிக்காம யார் வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயங்களை ஆராய்ச்சி செய்யாம உன் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கான வேலைகளை செய்ய பழகு. உன் மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடத்தையும் என்கிட்ட மறைக்காம சொன்னீனா அதற்கான தீர்வை ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த வராகி அம்மா கண்டிப்பா உனக்கு காட்டுவேன். என்னை நம்பி நீ எப்போதும் இருப்பதால் தானே உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஓடோடி வந்திருக்கேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயம் நான் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பேன். நீ ஒருபோதும் தனியாக இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே.
நான் உன் பக்கத்திலே இருக்கதால கண்டிப்பா இந்த முறை உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அமைதியான நிதானமான நல்ல சந்தோஷமான வாழ்க்கையா மாறப்போகுது. உனக்கு தேவையான அமைதியை கொடுத்து உன்னை நல்வழியில் வழி நடத்திட்டு போய் உனக்கான உதவிகளையும் கூட இந்த வராகியம்மா நானே செஞ்சு தரேன். என்னை நம்பி இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுட வேணாம். உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக நகரும். உனக்கு நான் மன அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உனக்கு முன்னாகவும் பின்பாகவும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நடையிலும் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாகவே இருக்கும். சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு பெருசா எந்த சொத்து சுகமும் இல்லை. சுகம்னு சந்தோஷம் தரவும் உனக்கான நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல உறவுகளும் யாரும் இல்லை. யாரையெல்லாம் சொந்தம் பந்தம்னு நம்பி நின்றுக்கிட்டு இருந்தியோ அவங்கெல்லாம் ஒரு கட்டத்துல உன்னை விட்டு காணாம கரைஞ்சு போயிட்டாங்க தானே. ஆனா இந்த சோதனைக்கும் வேதனைக்கும் மட்டும் உன் வாழ்க்கையில பஞ்சமே இல்லைன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. எவ்வளவோ விஷயங்களை இழந்தாலும் கூட நீ மனசுடைஞ்சு போயிடாம தைரியமாக நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் உன் கூடவே இருக்க இந்த வராகியம்மா நான் தான் தெரியுமா. உனக்குன்னு இருக்கிற ஒன்னே ஒன்று ஒரே ஒரு நம்பிக்கை நான் மட்டும்தான். அதனாலதான் என்னை நம்பிய உன்னை ஏமாத்திரக்கூடாதுன்றதுல நான் உறுதியா இருக்கேன். மனிதர்கள் விலகினாலும் கர்மாக்கள் அழுத்தினாலும் இந்த வராகியம்மா ஒருபோதும் உன் கைகளை விட்டு விட மாட்டேன். இனிமே நீ இழக்க எதுவும் இல்லை. அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பா வாழும்படி நான் செய்கிறேன். நீ தைரியத்தோட நம்பிக்கையோட முன்னேறிப்போ. உன் வாழ்க்கையை கட்டி காப்பாத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கான சக்தியை நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இன்னும் இன்னும் நீ ஜெயிச்சு முன்னேறி வாழ்க்கையை நல்லபடியா வாழ்வதற்கான வழிகளையும் நானே உனக்கு காட்டுறேன் என் செல்லமே. நீ போற பாதையில நிஜமாவே எந்த தடையும் இல்லை. உன் எண்ணங்கள் தான் சில விஷயங்களை உனக்கு தடுத்து நிறுத்துது. முதல்ல உன்னை தடுத்து நிறுத்தக்கூடிய எண்ணங்களையும் பயங்களையும் தள்ளி வச்சுட்டு வேகமாக வெற்றி நடை போட தயாராகு. உன் முயற்சிகள் யாவற்றிலும் தானாக சரியாகி உன் வாழ்க்கையில வெற்றி வரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் உன்னை விட்டு பிரியல, உன் கூடவே தான் உனக்கு ஆறுதலாக இருப்பேங்கிறத பல சந்தர்ப்பங்களில் உனக்கு உணர்த்தியிருக்கிறேன் தானே. தயங்காம முன்னேறு. கண்டிப்பா உன் தைரியம் உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும். தேவையற்ற பேச்சுக்கள் எதையும் பேசி நீ மனசை சோர்வடைய வச்சிடாதே என் செல்லமே. உன் நல்ல எண்ணங்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ தயாராகு. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கான நல் வாய்ப்புகளை கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நகர்ந்து போற வேகத்துக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையும் வேகமாக போக தான் போகுது. நீ வெற்றி பெற தான் போற. எதை பற்றியும் யோசிக்காம நீ பயமில்லாம இருந்தாலே என் அருளால் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில பல நன்மைகள் தொடர்ச்சியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். சுத்தி உள்ளவங்க மேல நீ என்னதான் அக்கறையா பாசமா இருந்தாலும் கூட அவர்கள் உன்கிட்ட என்னவா இருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு அனுபவமா ஏத்துக்கிட்டு அதன்படியே நீ உன் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள கத்துக்கோ. அடுத்தவங்க கிட்ட அமைதியா பேசுற நீ உன் தாயின் முன்பாக தந்தையின் முன்பாக குரலை உயர்த்தி பேசுவதோ சண்டை போடுவதோ வாக்குவாதம் செய்வதோ விதண்டாவாதம் செய்வதோ எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆணவத்தோட பேசுறதோ வேண்டாம் என் செல்லமே. நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கீன்னா உனக்கு பேச கத்து கொடுத்தது அவங்க தான். உன் வாழ்க்கையை நீ இப்படி வாழ்வதற்கான படிப்பையும் அறிவையும் புத்தியையும் கொடுத்தது உன் பெற்றவர்கள் தான். உன் வாழ்க்கையில உன்னை பெத்தவங்களை விட பெரிய சொத்தும் சொந்தமும் நிச்சயமாக வேறு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு உரிய மரியாதையை நீ எப்போதும் கொடுக்க பழகு. வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகள் வரும் போகும். ஆனா அதை சமாளிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றது தான் உன்னுடைய புத்திசாலித்தனம் இருக்கு. உன்னிடம் இருக்கக்கூடிய அன்போ ஆனந்தமோ திறமையோ எதுவாக இருந்தாலும் அதை அழகாக வெளிப்படுத்த தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ என்னையே வணங்குகிறாய். இந்த வராகியம்மா ஏதாவது ஒரு வகையில உனக்கு உதவி செஞ்சிருவேன், நல்லது செஞ்சிருவேன் நம்புற.
அப்படிப்பட்ட உன்னை நான் ஒருபோதும் ஏமாத்த மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. யாரெல்லாம் உன்னை முக்கியம் இல்லாதவங்களா, உன்னை பெருசு ஆளா நினைக்காம, உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காம ரொம்ப சாதாரணமா அலட்சியமா துச்சமா இருக்காங்களோ அவர்களை உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்து. உன்கிட்ட திறமை இல்லை, உன்னால முடியாது, உன்கிட்ட சக்தி இல்லைன்னு சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது என் செல்லமே. நீயாகவே உன்னை பத்தி புரிஞ்சுக்காம உன்னை கொஞ்சம் தாழ்வா நினைச்சுக்கிட்டு உனக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி வச்சிருக்க. கண்டிப்பா இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் மனசுல இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் போக்கி துன்பத்தை தூர எரிஞ்சிட்டு உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவுல கொண்டு வந்து சேர்க்கிறேன். பயத்தையும் கவலையையும் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு நீ என்ன செய்ய போற? தூக்கி எரிஞ்சிட்டு என்ன முழுசா நம்பு. இந்த வராகி அம்மா உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயம் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்ப்பது போல உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என் தங்கமே.